ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் எல்லாமே பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கும் அந்த கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் த பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் இஸ் டிக்ரீஸ்டு பை 10%, 20% சக்ஸசிவ்லி, வாட் இஸ் த டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போது சக்ஸஸிவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுனோட பாப்புலேஷன் வந்து 10 and 20% சக்ஸஸிவாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போனா அந்த பர்டிகுலர் டவுனோட பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதை வந்து நம்ம 2 மெத்தடில் போடலாம். ஒன்று வந்து ஃபார்முலா மெத்தட். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ஃபார்முலா மெத்தடு. ஸோ இந்த ஃபார்முலா மெத்தடில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா -x - y ப்ளஸ் xy டிவைடட் பை 100. ஸோ இது வந்து ஃபார்முலா. பர்சன்டேஜ் போட்டுக்கிறோம். ஓகே, பர்சன்டேஜ் கேட்டதால் பர்சன்டேஜ் போட்டுக்கிறோம். சரி, இப்போது வேர் x is equal to 10 and y is equal to 20. அப்போ -10 - 20 ப்ளஸ் 10 into 20 டிவைடட் பை 100 பர்சன்டேஜ். ஸோ கேன்சல் பண்ணும்போது 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். -20 - 10 வந்து -30, -30 + 2 அப்போது வந்து -28%. அப்போ மைனஸ் ரெப்ரசன்ட்ஸ் இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 28% டிக்ரீஸ்டு. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். 28% டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் மெத்தடோட ஒரு மெத்தட் இருக்குது. சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 10% வந்து என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கா. ஓகே, 10% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு முதல்ல. சரி, இப்போ 10% டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்க, 10 டிவைடட் பை 100. ஓகே, அப்போது கேன்சல் பண்ணும்போது ஸோ என்ன, கீழே 10 இருக்குது, மேலே 1 இருக்குது. அப்போது இனிஷியல் வேல்யூ, ஓகே, இனிஷியல் வேல்யூ வந்து நியூ வேல்யூ எவ்வளோ இருக்குது. சரி, இனிஷியல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 ஆயிருக்கு. ஓகே, இப்போ நியூ வேல்யூ மைனஸ் ஆகிருக்கு. அப்போ 10 - 1 வந்து 9 ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 20% டிக்ரீஸ் ஆகுது. 20 டிவைடட் பை 100 கேன்சல் பண்ணும்போது 1/5. சரி, அப்போ இனிஷியல் வேல்யூ எவ்வளோ 5, இப்போ இங்கே மைனஸ் ஆகுது. அப்போது நியூ வேல்யூ வந்து 4. சரி, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 10 5s are 50, இதை மல்டிப்ளை பண்ணால் 9 4s are 36. அப்போது 50, அதாவது 50% 50யாக இருந்தால் எவ்வளோ கம்மியாக இருக்குது, 14% கம்மியாக இருக்குது. ஸோ இஃப் வி கோ ஃபார் 100% எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னா 14னா இங்கே அப்படியே டபுள் ஆகுமா. அப்போது 28% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ சேம் ஆன்சர் இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி டைப் ஆஃப்